இன்னைக்கு 11 ஆகஸ்ட் 2026 டியூஸ்டே. லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ணி சென்னை சென்ட்ரலுக்கு லேட்டாக வந்தா, என்னை விட லேட்டாக அண்ணனட போட்டு வரா இந்த ரயிலி பொண்ணு. ட்ரெயின் ஜேர்னி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு இது ரொம்ப எமோஷ்னல். டஃப் ஹெல்த் பேட்டில்ஸ்க்கு அப்புறம் ஐ எம் ஃபைனலி பேக் இன் மை ட்ராவல் ஜோன். இது வெறும் கவிதை இல்லை, எ நியூ சாப்டர் அன்ஃபோல்ட்ஸ். வெல்கம் டு மை சென்னை டு புனே ட்ராவல் சீரீஸ். அங்கங்கே நம்ம தோழி ஆஷ் பற்றி ஸ்வீட்டாக அள்ளி போடுவோம், ஜஸ்ட் டு see her smile. ரெய்லி நீளமாக மஞ்சள் நிறத்தில் ஜிகுஜிகுன்னு இருக்கா. ஆனால் 11வது பிளாட்ஃபார்மில் பாவமாக தனியாக நிற்கிறா. பேர் கேட்டால் 22180 கைதி நம்பர் மாதிரி சொல்லுறா. ஊர் கேட்டால் மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறா. இந்த பேர் நல்லா இல்லை, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், கான்புழுகி. உடனே அவள் சத்தமாக கத்தி, என்னை நீ ரயிலினே அழை என்றாள். முகத்தை திருப்பிக்கிட்டு மெல்ல நகர்ந்தாள் ரயிலி. நான் ஓடி வந்து அவள் கையை பிடித்து நிறுத்த முயற்சித்தேன். ஆனால் என்னை இழுத்து கொண்டு செல்கிறாள். மெல்ல நகர தண்டவாளம் நெளிய காற்று கரம் விரித்து அணைக்க நானும் பச்சை கொடி காட்டிவிட்டேன். ஜன்னல் இருக்கை, திறக்கப்படாத புத்தகம், மாலை நேரம், யாருமில்லா பெட்டி. ரயிலி மெல்ல குரல் உயர்த்த, காற்று விசும்ப, மேகம் கூடி சூரியனை இழுக்க, சூரியனோ என் ஜன்னல் வழி எட்டி பார்க்கிறான். அறக்க பறக்க ஓடி வந்த மனம் ஆசுவாசமாக ஜன்னலோரம் வருகிறாள் மழை தூரி. பிறகு என்ன, சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். விடிந்தது. தின்னாவா என ஒரு குரல் அம்மாவின் சாயலில். நாக்கு ட்ரெயின் ஃபுட் ஆகலேது என எனக்கு தெரிந்த தெலுங்கில் உளறினேன். Then she forced me and made to eat a feast of Andhra style. Yes, కొంచెం కారం ఎక్కువ ఉంది, but taste చాలా బాగుంది. She was such a pure mom soul. அவங்கள பார்க்குறப்போ நான் எழுதின என்னோட ஓல்டு வரிகள் ஞாபகம் வந்துச்சு. அந்த வரிகள், முகம் தெரியாத நபர்கள் தான் நாம் எழுதவே விரும்பாத பக்கங்களில் அழகான ஓவியங்களை தீட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். Somehow reached Pune, just got down and stepped out of Pune station. மழையும் என்னுடன் பயணித்திருக்கிறாள். ஆட்டோக்காரரை பையா என்று சொல்லாமல் அண்ணா என்று அழைத்தேன். அவர் சிரித்தார். அச்சிரிப்பிலே தோழர்களாகிவிட்டோம். நற்காலை புனேவில். சூரியனை காணவில்லை. மழையும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். அண்ணா, 2 மினிட்ஸ் ஸ்டாப் கரோனா. எனக்கு இந்தியா அவ்வளோ தெரியாது. பூக்கடையில் சூரியனை போலிருந்த பூந்தொட்டியை வாங்கி கொண்டேன். ஆட்டோ அண்ணா புன்முறுவலுடன் ஆட்டோவை முறுக்கினார். மழையையும் சூரியனையும் என் பேக்கில் வாரி போட்டுக்கொண்டு இறங்கினேன். எஸ், இட்ஸ் ஆஷ் வெயிட்டிங் அவுட் தேர். அத்தனை அன்பு குவியலின் கணம். ஆனாலும் அவளை அணைக்க முடியாது. ஷீ இஸ் இன் லோ இம்யூன். கண்களால் அணைத்து கொண்டேன். முன்பு பார்த்த பெண்ணில்லை, இப்பொழுது ஒரு குழந்தை போல் இருக்கிறாள். அடம் குறைந்து விட்டது. அமைதியாகிவிட்டால். சண்டைகளில் சீற்றமில்லை. இவையெல்லாம் அவளின் பால்கனியில் பூக்களாகி இருந்தன. நானும் பூந்தொட்டியை கொடுத்தேன். அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு பூவிடம் பேச ஆரம்பித்து விட்டாள். ஆமாம், நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது. அவள் நலமாகவே இருக்கிறாள். We never have a formal conversations like this. நான் பிடித்து வைத்த மழையையும் சூரியனையும் அவளின் வீட்டு பால்கனி வழியே வெளியே போய் சுற்றுங்கள் என விட்டுவிட்டேன். And then spiders surrounded the balcony. We went to find out the Spider-Man. That fellow's love story is harder and broken. Oof. Everywhere this love is playing evil role. Right? Okay then, we will meet again on next day out. Until then, see you all. It's your Novus.